வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெஃப் கினி எழுதின டைரி ஆஃப் அ விம்பி கிட் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டைரி ஆஃப் அ விம்ப் கிட் சீரீஸ்ன்றது ரொம்ப பிரபலமான ஒரு சீரீஸு. இதில் முதல் புக்கு தான் இந்த டைரி ஆஃப் அ விம்பி கிட்டு. இதை எழுதின ஜெஃப் கினி தான் இதை இல்லஸ்ட்ரேட்டும் பண்ணியிருக்காரு. இந்த கதை யாரை பற்றினா, கிரெக் ஹெஃப்லின்ற ஒரு சின்ன பையனை பற்றி. அவன் ஃபஸ்ட் இயர் ஆஃப் மிடில் ஸ்கூலில் இருக்கும் போதே நம்ம எப்படியாவது எல்லாருக்கு மத்தியிலையும் ரொம்ப பிரபலமாக ஆகிடணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஒரு விஷயமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பையனாக தான் வரான். அவன் படிக்கிறது லாரி மேக் ஜூனியர் மிடில் ஸ்கூலில் தான். அங்கே தான் அவன் ஒரு டைரி எழுதுகிறான். டைரி எழுதும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, நான் ஒரு பஞ்ச் ஆஃப் மரூன்ஸ்னால் ஒரு ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய ரஃப்பாக இருக்கக்கூடிய பசங்க, அவங்களுக்கு நடுவில் மிடில் ஸ்கூலில் இருக்கேன். ஆனால் எதிர்காலத்தில் இந்த புத்தகத்தை இந்த டைரியை படிக்கிறவங்க என்னை ஒரு பணக்காரனாக ஃபேமஸான ஆளாக தான் பார்ப்பீங்க. அதாவது அவனுடைய எண்ணம் என்னன்றது முதலியே அவன் சொல்லிடுறான். நான் பணக்காரனாகணும், பிரபலமாக ஆகணும், இதுதான் என்னோடய எண்ணம். அதனால் நான் இன்னிலேருந்தே என்னோடய டைரியை எழுதுகிறேன். இதில் அதுக்கு நான் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறேன்றதை நான் குறிப்பிட போகிறேன். இது மூலமாக நான் எப்படி பணக்காரனானேன், எப்படி பிரபலமானன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்றோம். அப்போது அந்த ஸ்கூலில் ஒரு விஷயத்தை பற்றி கிரெக் எழுதுகிறாப்படி. என்னென்னா, அங்கே ஸ்கூலோட பேஸ்கெட் பால் கோர்ட்டில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சீஸ் இருக்கும். அந்த சீஸை யாராவது தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ஸ் மாதிரி சீஸ் டச்சுன்னு ஒரு கர்ஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்னா, யாருமே அவங்கிட்ட பழகிறதுக்கு ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அந்த எது வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கோன்னா, இப்போ அந்த சீஸ் டச்சுன்ற அந்த கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்ஸ் இருக்கிறவங்க போயிட்டு அப்புறம் தான் அடுத்த ஆளுக்கு அந்த கர்ஸ் போகும். இப்போ கடைசியாக அந்த சீஸ் டச் இருந்த அந்த விக்டிம் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டதுனால கிரெக் இப்போ என்ன யோசிச்சிருக்கா அப்படின்னா, ஐயோ அடுத்தபடி வேறு யாருக்குமே இது கிடைக்கூடாது. ஏன்னா அது அவனை அந்த அந்த ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த சீஸ் கர்ஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த சீஸ் டச்சு யாருக்குமே வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இப்போ கிரெகுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாப்படி. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேர் ரவுலி ஜெஃபர்சன். அவனை கிரெக் என்ன சொல்கிறான்னா, அவன் ரொம்ப எம்மெச்சூர், ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துப்பான், அதில் நான் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவான் அப்படின்றான். அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, கிரெகுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி. அண்ணா பேர் ராட்ரிக்கு, தம்பி பேர் மேனி ரொம்ப சின்ன பையன்தான். ஆனால் என்னன்னா, அவன் சின்ன பையன்றதுனால அவங்க வீட்டில் எல்லாருமே அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. கிரெக் எதாவது செஞ்சால் அவனுக்கு தண்டனை வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மேனி செஞ்சால் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது கிரெகுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் கிரெக்கோட அப்பாவுக்கு கிரெக்கோட அப்பாவுக்கு கிரெக்கு செய்கிறது எதுவுமே பிடிக்காது. ஏன்னா முக்கியமாக கிரெக் என்ன பண்ணுவான்னா, நிறைய நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதை விளையாடாது, அதுக்கு பதில் வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடு, வெளியில் இருக்கக்கூடிய விளையாட்டுங்கள்லாம் விளையாடு, இந்த வீடியோ கேம் வேணான்னு திட்டுவார். இப்போ ஹாலோவீன் டே வருது. ஹாலோவீன் டே வந்தாலே கிரெகோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். என்னென்னா, அவங்க வீட்டுக்கிட்ட புதரெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே அவர் ஒரு ட்ராஷ் கேன் ஃபுல்லாக, ட்ராஷ்னால் குப்பை போடுற கேன், அது ஃபுல்லாக தண்ணி எடுத்துன்னு போயிடுவார். அந்த வழியாக வர டீனேஜர்ஸ் மேலே அந்த தண்ணியை ஊற்றிடுவார். இப்போ கிரெகோ ரவுலி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஹாண்டட் ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா கிராஸ்லேண்ட் ஹை ஸ்கூலில் ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அவங்க பார்க்குறாங்க. சரி, இதே மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம நிறையா சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு அவங்க போடுறாங்க. ஆனால் என்னவோ அவங்களுக்கு $2 மட்டும்தான் கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த ஹாலோவீன் நைட்டில் என்ன ஆகிடுதுன்னா, கிரெகோ ரவுலியும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்கில் போகிறாங்க. அங்கே போனால் ஒரு குரூப் ஆஃப் டீனேஜர்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க மேலே இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்க்குள்ளே நெருப்பு அணைக்கிறது, அந்த வாட்டரை அப்படியே அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. ஏற்கனவே அதில் அப்படியே நனைஞ்சு வீட்டுக்கு வரவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது கிரெக்கோட அப்பா யாரோ டீனேஜர்ஸ் வராங்கன்னு நினச்சிட்டு அவங்க மேலேயும் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிடுறாரு. இப்போ அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்னா, ஜியோகிரஃபி டெஸ்ட்டில் அவன் ஃபெயில் ஆயிடுறான். ஆனால் அவன் என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்கான்னா, அந்த மேப் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கேபிட்டல்ஸ்லாம் வச்சுருக்கிற அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட மேப்பை அவன் மூடாமலே டேபிள் மேலே வச்சு எழுதியிருக்கான். ஆனால் அவன் பார்க்காம தான் எழுதியிருக்கான், அதனால தான் ஃபெயில் ஆகிருக்கான். ஆனால் அதை மூடாமல் அந்த மேப் வச்சதை பார்த்த பேட்டி ஃபேரல்னு அவனோட கிளாஸில் இருக்கிற இன்னொரு பொண்ணு போய் டீச்சர் கையில் சொல்லிடுறான். அது அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. மேப்பு திறந்து வச்சுட்டே அவன் பரிச்சை எழுதியிருக்கான் அப்படின்றது. ரெண்டாவது அதில் ஃபெயிலாக வேறு ஆகியிருக்கான்.
அதே சமயத்தில் தான் கிரெக்கோட அம்மா வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு ப்ளே நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதில் வந்து கிரெக்கோட பேரை கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம ஆடிஷனிங் போக வேண்டியிருக்கு. இந்த ப்ளே எதை பற்றினா இந்த விசார்ட் ஆஃப் ஹவுஸை வந்து பேஸ் பண்ணி தான். அதில் வந்து கிரெக்குக்கு வந்து அவன் ஆடிஷனிங் போயிட்ட அப்புறம் சரி அவனை வந்து ஒரு மரம் கேரக்டர் அது கொடுத்துட்றாங்க. பேட்டி ஃபேரல் அதாவது அவனை வந்து காட்டி கொடுத்தால அந்த பொண்ணுக்கு வந்து டாரத்தின் கேரக்டர். அந்த கதையில் டாரத்தி தான் முக்கியமான கதாபாத்திரம். இப்போ வந்து இவன் மரமாக நிறைய பசங்க மரமாக இருக்காங்க, டாரத்தி வந்து மெயின் கேரக்டரில் இருக்காங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது கிரெக்குக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா பாடுற ஒரு பாட்டு பாடுற மாதிரி மரங்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி வரும். அவன் ரொம்ப நடுக்கத்தில் என்ன ஆகிடுறான்னா அவனுக்கு சரியாக பாட வரல. அவன் தப்பாக பாடுறதுனால மற்ற ட்ரீஸும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி எல்லாருமே வந்து தப்பாக பாடும்போது பேட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவன் திட்டுறான். அதை பார்த்தோன்னே கிரெக்கு என்ன பண்ணிடுறான்னா அந்த மரத்தில் இருக்கிற ஆப்பிள் எடுத்து அவன் மேலே தூக்கி போகிறான். மற்ற மரங்களும் வந்து என்ன திட்டுறா இல்லையா, அதனால் எல்லாருமே வந்து அவன் மேலே ஆப்பிள்ஸ்லாம் தூக்கி போன உடனே அந்த ட்ராமாவையே நிறுத்த வேண்டியிருக்கு. ஏன் நிறுத்த வேண்டியிருக்குன்னா அந்த ஆப்பிள்லாம் தூக்கி போடுறாங்க இல்லையா, அதில் பேட்டி போட்டிருந்த கண்ணாடியாக உடஞ்சி போயிடுது. இதை பார்த்த உடனே கிரெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப வந்து மன வருத்தமாயிடுது. ஆனால் பேட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து கிரெக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பேட்டியை வந்து நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசில் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா கிறிஸ்மஸ் வருது. ஆனால் கிரெக்குக்கு எல்லாமே பேட் ப்ரெசன்ஸாக தான் வருது. அவனுக்கு எதுவும் திருப்தியாகவே இல்லை. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா சரி நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரவுலியேட்டுன்னு போகிறான். அந்த விளையாட்டு என்னென்னா பெரிய வீல் வச்சுருக்கிற வண்டியை வந்து ரவுலி ஓட்டின்னு போகணும். அதுவும் வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி ஹில் மாதிரி அங்கே இருக்குது. அந்த ஹில்லுலேருந்து ரவுலி வந்து இறங்கி வரணும். அவன் இறங்கிறதுக்கு முன்னாடி கிரெக் கையில் வந்து ஒரு ஃபுட்பால் இருக்கும். அந்த ஃபுட்பால் அவன் மேலே தூக்கி போட்டு அவனை கீழே விழ வைக்கிறோம். இதுதான் விளையாட்டு. இப்போ வந்து கிரெக் வந்து ரவுலி மேலே ஃபுட்பாலை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு வாட்டி என்ன ஆகிடுதுன்னா அந்த பால் வந்து முன்னாடி இருக்கிற வீலில் போய் பட்டுட்டு ரவுலி அப்படியே கீழே விழுந்து அவன் கையை உடஞ்சி போயிடுது. ஆனால் வந்து கிரெக் என்ன சொல்லிடுறான்னா அதெல்லாம் அவன் இல்லை, அவன் இந்த விளையாட்டு தெரிஞ்சு தானே வந்தான், நான் அவன் மேலே தான் போட்டேன், அவன் தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை அவன் ஏற்றுக்க மறுத்துறான். ஆனால் அடுத்த நாள் அவன் ஸ்கூல் போய் பார்க்கும்போது ரவுலி பிளாஸ்டரோடு வரான் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அவன் பையெல்லாம் தூக்கின்னு வராங்க, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கிரெக்குக்கு அப்படியே பொறாமையாகிடுது. இப்போ அடுத்தபடியாக கிரெக் என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் இருக்கிற சேஃப்டி பேட்ரோல்ஸில் போய் சேரான். ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா அப்படி போனால் நம்ம தான் வந்து சின்ன பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம், அப்போ எல்லாருக்கும் வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை வரும்னு. அதே மாதிரி அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டான ரவுலி வந்து சொல்கிறான் வா இதில் வந்து நீயும் என்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ஹாட் சாக்லேட் வேறு இதில் கிடைக்கும். அப்படி போய் அவன் வந்து பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவங்களோட ஸ்கூல் நியூஸ் பேப்பரில் வந்து கார்ட்டூனிஸ்ட்டாக அவனுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலியோடு சேர்ந்து அவனும் 2 பேரும் சேர்ந்து ஜூவி மாமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து அவங்க கார்ட்டூனாக வரைகிறாங்க. அவனும் ரவுலியும் நிறைய ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிரெக் என்ன சொல்கிறான்னா நம்ம மற்ற ஸ்ட்ரிப்ஸும் செய்யலான் போது கிரெக் என்ன சொல்லிடுறான்னா இல்லை வேண்டாம், நம்ம ஜூவி மாமாவே செய்யலாம் அப்படின்றான். சரி கிரெக் வந்து கடைசியில் அவங்க செஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க டீச்சர்கிட்ட காட்டும் போது டீச்சர் வந்து சரி நீ கார்ட்டூனிஸ்டாகவே இருந்துக்கோ மேகசீனுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த டீச்சர் வந்து கிரெக்கோட காமிக்கெல்லாம் நிறையா மாற்றிடுறாங்க. அவன் கேரக்டரை கூட அவன் கிரெட்டின் போட்டதை க்யூரியஸ் ஸ்டூடெண்ட்டாக மாற்றிடுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு இன்சிடெண்ட் அங்கே வந்து கிரெக் என்ன பண்ணிடுறான்னா அந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களா கிண்டர் கார்டனில் படிக்கிற குழந்தைங்க அவங்கெல்லாம் அங்கே விளையாடின்னு இருக்கும்போது ஒரு குச்சியில் வந்து ஒரு புழு வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து திருத்தி வந்து அவங்களெல்லாம் பயமுறுத்தின்னு இருக்கான். ஆனால் பார்த்தவங்க யாரோ வந்து கிரெக்குன்னு நினைக்காம அதை ரவுலின்னு நினச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுறதுனால ரவுலிலே வந்து அந்த சேஃப்டி பேட்ரோல்ஸில் வந்து அந்த வாரம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பின்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இந்த மாதிரி தெர்த்தின் போனது கிரெக் தான், ரவுலி இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க திரும்பி ரவுலியை எடுத்துக்கிட்டு கிரெக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தோட ஸ்கூல் இயர் வந்து முடிய வரும்போது அந்த வருஷத்தோட கிளாஸ் ஃபேவரட் பேஜுக்குள்ளே எப்படியாவது நம்ம வந்து பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா கிளாஸ் க்ளவுன் ஆகிறதுக்காக பிளான் போட்டு என்னென்னோ செய்கிறான். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதே சமயத்தில் அந்த லன்ச் டைமில் வந்து அவனுக்கும் ஒரு ஸ்கூல் நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதில் பார்த்தா ரவுலி தான் புது கார்ட்டூனிஸ்டாக இருக்கான். அதுவும் எது மூலமானா அந்த ஜூவி மாமா மூலமாக தான். இப்போ அதே ஸ்ட்ரிப்பு தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் கிரெக் என்ன பண்ணுறான் ரவுலி கிட்ட போய் சண்டை போடுறான். இது நீ நானும் சேர்ந்து வரைஞ்சது தானே, அப்போ என்ன கிரியேட்டர்னு போட்டிருக்கணும் இல்லையா, நீயே எல்லா பெருமையும் எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ரவுலி வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை
ஜூவி மாமான்றது என்னுடைய ஐடியா தான், அது உனக்கு அதில் எந்த விதமான பங்கும் கிடையாது, நான் தான் அந்த ஐடியாவை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணும்போது, அந்த ஹாலோவின் டேயில் வந்து அவங்கள சேஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டீனேஜர்ஸ், அவங்க அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து கிரெக்கையும் ரவுலையும் பிடிச்சிட்டு இந்த சீஸ் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஏற்கனவே அந்த சீஸ் டச்சில் இந்த விக்டம் தான் கலிஃபோர்னியா போயிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேர் இதை சாப்பிட்ணும் போது கிரெக் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை எனக்கு டெய்ரி ப்ராடக்ட்னாலே அலர்ஜி ஆகிடும்னு சொல்லும் போது, சரி அப்போ ரவுலியை பிடிச்சி மொத்தத்தையும் நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து எல்லாரும் வந்து என்னடா அது சீஸ் காணுமே, அப்புறம் யார் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு போது கிரெக் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை நான் தான் அதை பார்த்து தூக்கி போட்டுட்டேன் அப்படின்றான். இப்போ வந்து எல்லாருமே இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்போ சீஸ் டச் வந்து கிரெக் மேலே தானே வரும், அப்போ இனிமேலுக்கு அந்த விக்டிம் அவன் தானே. இத்தோடு அந்த புக் வந்து முடியுது. இப்போ வந்து புக்கு எப்படி முடியுதுன்னா, கிரெக்குக்கும் வந்து இந்த இயர் புக் கிடைக்குது. அதில் ரவுலி தான் கிளாஸ் கிளவுன் பேஜில் இருக்கான். அதனால் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அதை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போயிடுறான். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ கிரெக்குக்கு தான் அந்த சீஸ் டச் அந்த கர்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் அடுத்த புஸ்தகம் இருக்குன்றது ஒரு லீடு மாதிரி கொடுத்து இதை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.